நல்லா படிச்சிருக்கிறான், பேப்பர்லலாம் சில நேரத்தில் வருது, நல்லா படிச்சிருக்கிறான், பெரிய குடும்பத்திலேருந்து வந்திருக்கேன்றான், நல்ல வசதியெல்லாம் இருக்குது. ஆனால் பயங்கரமான காரியத்தை பண்ணுறான். யாரும் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு கொலையையும் பல குற்றங்களையும் அவன் பண்ணுகிறான், பல குற்றங்களுக்கு ஆளாகிறான். ஏன்? பாவம் என்கிற சக்தி உள்ள வேலை செய்யுது. எல்லாம் ஒன்றும் கொலை பண்ணிடுறதில்லை, எல்லாம் ஒன்றும் பெரிய அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சிடறதில்லை. ஆனால் எல்லாருமே இந்த பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க. ஏதோ ஒரு விதத்தில் இந்த பாவம் என்கிற சக்தி உள்ளே இருந்துக்கிட்டு ஆட்டி படைச்சிக்கிட்டே இருக்குது. பார்வோன் இவர்கள் அடிமையாக வச்சு வேலை வாங்கினது போல எல்லாரும் பாவத்தை சேவித்து கொண்டிருக்கிறார்கள், பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க, பாவம் சொல்கிறத தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. பவுலப்போஸ்தலன் பாருங்கள், பணக்காரன் வீட்டில் பிறந்தவர், ரோம குடிமகனாக இருந்தார், நல்லா வளர்க்கப்பட்டவர், வேதத்தை நல்லா கற்று அறிந்தவர், பெரிய பெரிய இடங்களில் பெரிய பெரிய போதகர்கிட்ட படித்தவர், அவர் உயர்ந்த படிப்பாளி. அப்பேற்பட்டவர் சொல்கிறாரு, நான் எதை செய்ய விரும்புகிறேனோ அதை என்னால் செய்ய முடியல, எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை தான் செய்கிறேன், எனக்குள்ளே பாவம் என்கிற ஒரு சக்தி இருந்து கொண்டு என்னை ஆட்டி படைக்கிறதே, இந்த நிர்பந்தமான நிலையிலிருந்து என்னை விடுவிப்பவர் யார் என்று கதறாரு. 7ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க, ரோமரில் சொல்கிறாரு, எப்படி என்னது இது, நான் நல்லா தான் வளர்க்கப்பட்டேன் சொல்கிறாரு, பிரமாணங்கள்லாம் ரொம்ப நல்லது, எனக்கு வழங்குது, தேவனுடைய பிரமாணங்கள், இது அற்புதமான பிரமாணங்கள், அதில் ஒன்றும் தப்பு இல்லை, நல்ல பிரமாணங்கள், அதை நான் செய்யணும்னு விரும்புகிறேன், நான் போதிக்கப்பட்டவன், இதெல்லாம் நல்லா படிச்சுட்டு வந்திருக்கேன், செய்யணும்னு பார்க்குறேன், ஆனால் செய்ய தான் முடியல. எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை செஞ்சிடறேன், எதை செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை என்னால் செய்ய முடியல. இது எல்லா மனுஷருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு போராட்டம். வெளியில் பார்த்தா சில நேரத்தில் யோகியராக இருக்கலாம் மனுஷர்கள், உண்மையிலே சிலர் தப்பு செய்கிறதில்ல, அதை ஒத்துக்கணும். நிறைய பேர் தப்பு செய்கிறதில்ல, தப்பு செய்யாமல் தப்பிச்சிடுறாங்க, தங்களை கட்டுப்படுத்தி கொள்கிறார்கள். நிறைய பேர் ஏன் தப்பு செய்கிறதில்லைன்னா, போலீஸ் இருக்குது மாட்டிக்குவோம் அதனால் செய்கிறதில்ல. சிலருக்கு வீட்டிலே போலீஸ் இருக்குது, மனைவி இருக்கிறாங்க, புருஷன் இருக்கிறாங்க, இந்த மாதிரி இருக்குது. தப்பு செய்யலைங்கிறதுனால அவன் பெரிய பரிசுத்தமானு சொல்ல முடியாது. நான் என்ன சொல்கிறேன், தப்பு செய்யாத ஆட்கள் நிறையா இருக்கிறாங்க, ஆனால் பாவத்தினுடைய வல்லமை பற்றி அவங்க கேட்டு பாருங்கள். அவங்க சொல்லுவாங்க, எனக்கு உள்ளே இருந்துக்கிட்டு அந்த பாவம் என்கிற வல்லமை என்னை ஆட்டி படைச்சிட்டு இருக்குது, என்னுடைய எண்ணத்தெல்லாம் அது ஆட்கொள்ளுது, எனக்கு பல சோதனைகளை உண்டாக்குது, நான் சோதிக்கப்படுகிறேன், இழுக்கப்படுகிறேன், கவர்ந்து இழுக்கப்படுகிறேன், என்னால் முடியல, தாங்கிக் கொள்ள முடியல. ஏதோ கட்டுப்பாடோடு வளர்க்கப்பட்டதா, பயத்தோடு வளர்க்கப்பட்டதுனால, கொஞ்சம் கடவுள் பயம் இருக்கிறதுனால இதெல்லாம் செய்யாமல் இருக்கிறேன்னு ஒழிய, அதனால் நான் பாவி இல்லைன்னு சொல்ல முடியாது. பாவம் எனக்குள்ளேயே குடிகொண்டு இருக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனும் உண்மை பேசுகிறவன் ஒருவன்னு சொல்லுவான். நான் பெரிய யோகியா, நான் இது வரைக்கும் தப்பே செஞ்சதில்லை. தப்பே செஞ்சதில்லைன்னு யார் கேட்டது? தப்பு உள்ளே இருக்குதான்னு தான் கேட்குறோம். அதுக்கு பதில் யார்